ஜனநாயகன் பார்ட் 2. இந்த பேரை கேட்கும் போதே உங்களுக்கே நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். என்னப்பா ஜனநாயகனே வரல, அதுக்குள்ள பார்ட் 2 பத்தி வீடியோ போடுற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், ஜனநாயகன் 2 படத்திற்கு விஜய் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரு. படக்குழு எடுத்திருக்கிற இந்த திடீர் முடிவுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆக போகுது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் 2 அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். இந்த ஜனநாயகன் 2 உருவாகுவதற்கு முக்கியமான காரணமா இருந்ததே ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல லீக் ஆனதுதான் முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் விஜயுடைய அரசியல் கேரியர்லயே இது பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இந்த படம் திட்டமிட்டபடி பொங்கல் அன்று வெளியிட்டு இருந்தாங்க. விஜயுடைய கேரியர்ல இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருந்திருக்கும். தன்னுடைய கடைசி படத்தை ஒரு பவர் பேக்கான ஒரு படமா மாறும். அதனால விஜய்க்கு கணிசமான ஒரு ஓட் பேங்கிங் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாரும் அதை ஒரு சேர ஒர்க் பண்ணாங்க. ஆனா திட்டமிட்டபடி சென்சார் போர்டுடைய அழுத்தம் காரணமாக இந்த திரைப்படம் வெளியாகிறதுல ஒரு பெரிய தாமதம் ஏற்பட்டுச்சு. படமும் வெளியாகாமல் நின்று போனது. இந்த கதைகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு ஜனநாயகன் 2 உடைய அப்டேட்டை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதற்கு முன்னாடி ஜனநாயகன் நிறைய காட்சிகளை மாற்றி அமைச்சு திரையரங்களை வெளியிடுறதுக்கான சில விஷயங்களும் அதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. அதற்கு விஜயும் ஓகே சொல்லியிருக்கிறாராம். அது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ஜனநாயகன் பார்ட் 2 அப்படின்ற ஒரு வீடியோல நான் அதை வச்சிருக்கேன். அதை நீங்க பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஜனநாயகன் 2 உடைய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னாக்க, நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜயுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இந்த ஜனநாயகனை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த அரசியலுமே கொஞ்சம் வேகம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா விஜய் அரசியலுக்கு வந்து 2 வருடங்கள் ஆனாலும் கூட அவருடைய அந்த மைலேஜ், அவர் மக்கள் கிட்ட பேசுறதை விட இந்த திரைப்படத்தின் மூலம் அதை கடத்தி கொண்டு போய் அடுத்த கட்டத்திற்கு தன்னை ஒரு தலைவரா கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இந்த ஒட்டுமொத்த நகரும் நகர்ந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா எல்லாமே பிரேக் டவுன் ஆகி நின்று போச்சு. அதன் பிறகு இணையத்துல இந்த திரைப்படம் வெளியானாலும் அதை ஒரு எழுச்சியா அதை எல்லாராலும் கொண்டாட முடியல. காரணம், விஜய் ரசிகர்கள் மட்டுமே இந்த திரைப்படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்க நம்ம சொல்ல முடியாது. எல்லா தரப்பு ஆடியன்ஸும் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த படம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாத ஒரு படமா மாறி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் விஜய் தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கும்போது தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து போன் வந்திருக்கு. விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மாலை நேரத்துல கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இணைப்பையும் துண்டிச்சிட்டாரு. மாலை நேரத்துல அழைச்சு பேசின தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட விஜய் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி என்னை சுற்றி பல சதி திட்டங்கள் நடக்கும், இதெல்லாம் தயாரா இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அதே மாதிரியான எதிர்பார்த்த மாதிரியான சதி மூலமா இந்த திரைப்படம் வெளியாயிருச்சு. இதற்கான முழு லாஸையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னை நம்பி வந்திருக்கீங்க, உங்களை நான் கண்டிப்பா கைவிட மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாராம். காணொலி காட்சி மூலியமா தான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் ஆயிருக்கு. அப்போ விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோட தான் பேசியிருக்கிறாரு. இந்த பிளேமிங் கேம் அப்படிங்கிறது நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த திரைப்படம் வெளியானதற்கு இவர்கள் தான் காரணம், அவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை குற்றம் சொல்லி அதை வந்து பெரிதுபடுத்த வேண்டாம். குறிப்பா பிரதீப் அவர் தான் அந்த திரைப்படத்தோட எடிட்டர். அவங்க டீமை பிளேம் பண்றது, அவங்கள ஒரு இது பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம். இதை அப்படியே விட்டுருங்க. இதை கண்டிப்பா நம்ம என்கொயரி பண்ணி அதற்கு உண்டான தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வாங்கி தரலாம். இப்ப அதெல்லாம் யோசிக்காதீங்க, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஜனநாயகனுடைய ரீஎடிட் வெர்ஷனை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடலாம். அதுல ப்ரொடியூசருக்கு கண்டிப்பா நஷ்டம் ஆகாது. அப்படி ஏதாவது நஷ்டமா இருந்தாலும் கூட அதை நான் டாலரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுல பட தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் அப்செட்ல இருந்து மீண்டு வந்திருக்குதா பார்க்கப்படுது. அதே போல ஜனநாயகன் 2 அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்டை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. வினோத், இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பா இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு திரைப்படமா இருக்கணும். அதாவது இந்த திரைப்படம் எடுத்து முடித்தது பிறகு விஜய் அரசியலுக்கு வந்தது, அதன் பிறகு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் ஒரு சேர சேர்த்து பல விஷயங்கள், குறிப்பா தேர்தல் காலத்துல விஜய் சந்தித்த இன்னல்கள் எல்லாமே இதுல இருக்கணும். எதெல்லாம் நம்மள வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி நம்மளை எதிர்த்து அடிச்சாங்களோ அது எல்லாமே அந்த திரைப்படத்துல இருக்கணும் அப்படின்னு விஜய் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். இதே டீமோட தான் ஜனநாயகன் 2 திரைப்படத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல விஜய் பிடிவாதமா இருக்கிறாராம்.
அதற்கான செலவுகள், அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஜனநாயகன் 2க்கான ஒரு சமிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. இதுல படக்குழு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட ஜனநாயகன் திரைப்படத்தை திட்டமிட்டபடி ரீவர்ஷன் ஆஃப் ஜனநாயகனை ரிலீஸ் பண்றதுல இப்போ அதீத கவனம் செலுத்திட்டு இருக்கு படக்குழு. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஜனநாயகன் 2 படத்துடைய அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய கருத்துக்கள் பத்தி உங்களுடைய ஃபீட்பேக் இருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.